டிவிக்கு ஆதரவாளராக நீங்கள் வந்திருக்கீங்க. சட்டமன்றத்தை பொறுத்தவரையும் நிறைய பேர் வந்து இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாராட்டுகள் நிறைய இருக்குது. இப்போ ஜேசிடி பிரபாகர் போன்றவர்கள் நல்லா வழி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ரொம்ப பொலிட்டிக்கலாக போகுது அப்படின்ற விமர்சனங்களையும் சிலர் வைக்கிறாங்க. என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ ரேஜ் பைட் பண்ணுறாங்க ரெண்டு பக்கமும் அப்படிங்கிறது வந்து பரவலாக பேசப்பட்டாலும், இப்போ இந்த ரேஜ் பைட்டுக்கு முக்கிய காரணம் யாருங்கிறதும் இருக்குது இல்லையா? நீங்கள் பொலிட்டிக்கலாக ஒரு கொஷினை லாக் பண்ணும் பொழுது உங்களுக்கு பொலிட்டிக்கலாக தான் ஆன்சர் வரும். நீங்கள் எப்படி விதைக்கிறீங்களோ அப்படி தான் அறுவடை பண்ண போகிறீங்க. இப்போ நேற்றுக்கே நீங்கள் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் பிரபு அவர்கள் வந்து இத்தனை மலைகளை காணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான பதில் ஆர் ரெஸ்பான்ஸ் எதிர்கட்சி சைட்லேருந்து வந்ததா? எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டுக்கு இன்வைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி இவ்வளோ மலைகள் இருந்தது, இவ்வளோ கனிம வளங்கள் திருடப்பட்டிருக்கு, மலைகளே காணாமல் போயிருக்கு, இத்தனை வருஷம் நீங்கள் தானே ஆட்சி புரிந்திருந்தீங்க அப்படிங்கிற பொழுது இதுக்கு பேச மாட்டேங்கிறாங்க. G2 மாப்பிள்ளைன்னா அதுக்கு ரேஜ் பைட் ஆவாங்க. இப்போ இவங்க எதற்கு பதில் சொல்ல ஆசைப்படுறாங்கங்கிறது இருக்கு இல்லையா? டிஎம்கே சும்மா இந்த ஆடுலாம் காணாம போல, நான் கனவு தான் கண்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்டத்தக்கலைங்கிற மாதிரி பஞ்சாயத்தை கலைக்கிறதுல தான் அவங்க முற்படுறாங்களே ஒழிய ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் பேச்சுகளும் அங்க டிஎம்கே சைட்ல இருந்து வர்றதில்லைங்கிறது தானே தெரியுது. இல்லை, இப்போ டிவிகே சைட்ல இருந்து பார்க்கும்போது கூட இவங்க பேசின சில வார்த்தைகள் நீங்கள் சொன்ன மாதிரி G2 மாப்பிள்ளைன்னு சொன்னது, அதுக்கு அவங்க மறுபடியும் லாட்ரி மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து கரூர் கம்பெனின்னு சொன்னது, அதுக்கு பதிலுக்கு அவங்க வந்து சங்கி அமைச்சர்னு சொல்கிறாங்க. அப்போ டிவிகே சைட்ல இருந்தும் அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்கல்ல, அங்கேருந்து தானே தொடங்குது அது. இல்லை இங்கேருந்து தான் தொடங்குதாங்கிறது தான் அன்னைக்கு இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்கில் எனக்கு ராஜ்மோகன் அவர்கள் சொல்லும் பொழுது, கேமராவை அந்த பக்கமும் வைங்க, அவங்க எந்த மாதிரி எல்லாம் செய்கைகள் காட்டுறாங்க, அவங்க எந்த மாதிரி எல்லாம் ப்ரொவோக் பண்ணுறாங்க, எப்படி கை ஓங்கிட்டு ஓடி வராங்க, இதெல்லாமும் கேமராவில் காட்டினீங்கன்னா எதிர்கட்சி என்ன பண்ணுறாங்கங்கிறதும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இது இங்கேருந்து இனிஷியேட் ஆகுதா அங்கேருந்து இனிஷியேட் ஆகுதாங்கிறது தாண்டி நீங்கள் பொலிட்டிக்கல் பெயிட் பண்ணிங்கன்னா அவங்களும் உங்களை வந்து பொலிட்டிக்கலாக டான்ச் பண்ணுவாங்க, ஹாண்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து ரெண்டு பக்கமுமே இது நடக்க தான் போகுது. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே கூட நேற்று ஒரு ரகலையில் ஈடுபட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவர் ஜேசிடி பிரபாகரன் வந்து சரி இவங்க வந்து பாயிண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் கேட்குறாரு போல் இருக்குன்ட்டு தலவாய் சுந்தரத்தை பேச சொல்கிறார். இவர் இந்த கட்சியில் இருந்தார் அந்த கட்சியில் இருந்தாருன்னது அது வந்து ஒரு நம்மளை ஆளக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய சபை மாதிரி தெரியல. அந்த டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க நேற்று அடிச்சுக்கிற மாதிரி ரெண்டு பேரும் கைகளை ஓங்கிட்டு ஏன்னு கத்திட்டு ஓடி வர்றதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருவருப்பாக தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிவிகே பக்கமும் கேமரா காமிங்க, அங்கேருந்து எத்தனை பேர் ஓடி வந்தாங்க, சபாநாயகரே கண்டிக்கிறாரு, அமைச்சர்கள்ட்ட சொல்லி உங்க எம்எல்ஏக்களை போய் நீங்க உட்கார சொல்லுங்கன்னு சொல்றாரு. இல்ல அமைச்சர்களையே வந்து அமைதிப்படுத்துறதையும் வந்து அமைதிப்படுத்துறாங்க, அதையும் பாக்குறோம் நம்ம. அதெல்லாம் கேமரா சைட்ல இருக்குங்கிற இவங்க ப்ரொவோக் பண்றது தான் இனிஷியலா வரல அப்படிங்கறது அவங்க கேட்டிருந்தாங்க. ஏன்னா இப்ப டிவிகே சைடு எனி டைம் கேமரா இருக்கு, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அவங்க என்ன பண்றாங்கிறது. இந்த பிரச்சனைக்குரிய நேரத்துல இப்ப இந்த எதுக்கு டிஎம்கே டிஎம்கே எடுத்தேன்னா, டிவிகேவை நீங்க சீன்ல இருந்து எடுத்துட்டாலுமே சபை இப்படிதான் நடக்குதுங்கிற. டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேருமே எதிர்கட்சி சைடில் தான் இருக்காங்க, ரெண்டு பேருமே இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் வெளியே தெரியறதுக்கான காரணம் லைவ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஃபீட் கொடுக்குறாங்கங்கிறதுனால மட்டும்தான். அப்போ இத்தனை வருஷமா இப்படி தான் சபை நடந்துருந்துருக்கு. டிஎம்கே அதுதான் எக்ஸாம்பிள் கொண்டு வந்து இத்தனை வருஷமா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ மக்கள் பார்க்குறாங்கங்கிற அவேர்னஸ் வந்து ரெண்டு பக்கமுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இதுக்கெல்லாமே ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்குல்ல. எவ்வளோ பொலிட்டிக்கல் பெயிட் எவ்வளோ ரேஜ் பெயிட் உங்களால் கொடுக்க முடியும்? இதுக்கு மேலே அதில் கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, என்னடா சொன்னதே சொன்னிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் மக்களுக்குமே இருக்க போகுது, உள்ளே இருக்கிறவங்களுக்குமே இருக்க போகுது. இல்லை, திமுக அதிமுக மேலே இந்த விமர்சனங்கள் இருக்குது, அது எல்லாருமே ஏற்றுப்பாங்க. மாற்றம்னு வந்தவங்களும் அப்படி இருக்காங்களே அப்படின்றதான கேள்வி. ஒரு 3 அமைச்சர்கள் மட்டுமே தொடர்ந்து டிஎம்கேவை பொலிட்டிக்கல் அட்டாக் பண்ணுறது, ஜோசியர் சொன்னாருன்னு மஞ்சள் துண்டு போட்டாங்கன்னு சொல்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் தானே. ஜோசியர் சொன்னாதான் ஃபைலை திறப்பீங்களான்னு கேட்டதையும் சேர்த்து கேட்டுருங்க. கரெக்ட், அவங்க கேட்கறது பதிவாக கேட்பாங்க. இவங்க பதில் மட்டும் நாகரிகமா சொல்லணும்னா எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல. எல்லாருமே பொலைட்டா எல்லாருமே டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா அப்ப அங்க 108 பேர் இருக்காங்க. இப்போ இதுதான் டிவிகேவோட நரேட்டிவ் அப்படின்னே வந்து கொஷின்ஸ் வருதே சார். அதாவது திமுகவினர் வந்து சட்டமன்றத்தில் ஒழுங்காக பிஹேவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத செட் பண்ணுறதுக்காக தான் இப்படி தொடர்ந்து சொல்கிறீங்களா? ஒழுங்காக பிஹேவ் பண்ணுறாங்களா? ஏன்னா இப்போ ராஜ்மோகன் அவர்கள் வந்து கை நீட்டி அடிக்க வராங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சைடு நம்ம கிட்ட கேமரா வந்து திமுக சைடு காட்டும் போது அடிக்க வர மாதிரி தெரியல, கோவப்பட்டு பேசிட்டு முன்னாடி வராங்க, கை ஓங்குறாருன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த வீடியோ காணொலியில் எதுலையுமே கையை நீட்டிக்கிட்டு சபாநாயகரை நோக்கி ஓடி வராரு லாஸ்ட் டேபிள்ல இருந்து அப்படிங்கிறத கை ஓங்குறாரு, அடிக்க வராரு, கையை நீட்டி அங்க இருந்து ஓடி வராரு. அப்ப வந்து
நீங்க அங்கிருந்து ஒருத்தர் கையை நீட்டிக்கிட்டு கத்திக்கிட்டே ஓடி வந்தாருன்னா அவர் அடிக்கிறதுக்கு வராரா இல்ல கை தூக்கிட்டு என்னை பேச விடுங்கன்னு கேட்கறதுக்கு வராரா? உங்களுக்கு எப்படி உங்ககிட்டே தெரியும்? பதில் தான் இருக்கு சார். பேச விடுங்கன்னு கூட கேட்கலாம் இல்லையா? கை ஓங்குறதுக்கும் தூக்கி கேட்கறதுக்கும் வித்தியாசம் வந்து எல்லாருக்குமே தெரியும் தானே. ஆனா அத ரொம்ப இன்டென்ஷனலா அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை சட்டமன்றத்துல பதிவு பண்ற மாதிரி தானே தோணுது. இவர்கள் அதற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லைங்கிறதும் இருக்கு இல்லையா? வாட் தே ஆர் Generalize கேப்பபிள் ஆஃப். பண்றீங்களா? ஆமா, வாட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப்ங்கிறதையும் தமிழ்நாடு இத்தனை வருஷத்துல பார்த்து தானே இருக்கு. ஏன் 2017 நீங்க சட்டமன்றத்துல என்ன நடந்ததுன்னு பார்க்கலையோ? முன்னாள் முதல்வர் முன்னாள் கொளத்தூர் எம்எல்ஏ சட்டையை கிழிச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி சபாநாயகரை தூக்கி வெளியே போடணுன்ட்டு அந்த டேபிளை சாச்சு அந்த டேபிள் மேல ஏறி உட்காந்து போராட்டம் பண்ணினது, சண்டை போட்டதெல்லாம் பார்க்கலையோ? இதெல்லாம் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங். அப்ப இப்போ ஒருத்தர் கையை தூக்கிட்டு ஓடி வராரு சபாநாயகரை நோக்கினா அதுக்கான தேவை அந்த இடத்துல கிடையாது. நீங்க நிக்கிற இடத்துல நின்னு என்னைய பேச விடுங்கன்னு கேட்கறது தானே முறை. எழுந்து ஓடி வர்றது முறை கிடையாது. அப்ப நீங்க மாண்பு தவறுவீங்க, நீங்க மரபுகளை மீறுவீங்க, நீங்க முறை தவறுவீங்க அப்படின்னும் பொழுது என்ன ரெஸ்பான்ஸ் இங்க இருந்து எதிர்பார்க்குறீங்க? இல்லை, டிவிக்கே மேலே இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆரோக்கியமான விவாதங்கள் அங்கே நடப்பதற்கு பதிலாக இந்த மாதிரி பொலிட்டிக்கல் டிபேட்டாக அதை மாற்றிட்டோம்னா ஆக்சுவலான பிரச்சனைகளை வந்து எதிர்க்கட்சிகள் பேச மாட்டாங்க, அதனால் இதை பிளான் பண்ணி பண்ணுறாங்கன்னு ஒன்று வருது. இது வரைக்கும் ஆக்சுவலான பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் பேசுறதே இல்லைங்கிறது தான் நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ தங்கம் தென்னரசு அவர்கள் நேற்றைக்கு வந்து பரந்தூர் பிரச்சனையை வந்து பேசும்பொழுது நாங்கள் பல இடங்கள்ல ஆய்வு மேற்கொண்டோம், அதுக்கப்புறமா தான் நாங்கள் பரந்தூரை வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாயிண்ட்டை வந்து வைக்கிறாரு. அதுக்கு இந்த தரப்புல இருந்து பதில் வந்து எங்களுடைய முதலமைச்சர் விவசாயிகளை காப்பாத்துறதுல கரெக்டா இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் வருதே தவிர ஏன் பரந்தூர் இது கேன்சல் ஆகுது அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விளக்கமும் வரல அப்படின்னு பார்க்க முடிஞ்சது. எடப்பாடி அவர்கள் கேட்குறாங்க, இப்போ ஏற்கனவே சில விவசாயிகளுக்கு நீங்க செட்டில்மெண்ட் பண்ணிருக்காங்க, அப்போ அந்த செட்டில்மெண்ட் பண்ண பணத்தை வந்து திருப்பி வாங்குவீங்களா இல்ல அந்த விவசாய நிலத்தை திருப்பி அவங்க கிட்ட கொடுக்க போறீங்களா அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் சட்டமன்றத்துல பதிலே வரலையே. கரெக்டா சொல்லணும், பதில் வந்துதா வரலையா? வரல. இப்ப நீங்க ரெண்டாவது கேட்ட கேள்விக்கு பதில் வந்துதா இல்லையா? வரல. 2 முறை கேட்டாரு. முதல் முறை பேசும்போது அவர் என்னென்னமோ சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டு போயிட்டாரு. அடுத்த முறை கேட்கும் போதும் அவர் எடப்பாடி மறுபடியும் கேட்கிறாரு, நான் கேட்ட கேள்வி இதுதாங்க, நீங்க அதுக்கு பதிலே சொல்லலன்னு கேட்ட அப்புறம் அப்பவும் கடைசியில பரிசீலனை பண்ணி சொல்லுவோன்னு வழக்கமா ஒரு கண் துடைப்புக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. கண் துடைப்புன்னு இல்லை. இப்ப நீங்க இடம் ஏற்கனவே எடுக்கப்பட்ட இடத்த அரசாங்க நிலமாக தானே அது இனிமே இருக்க போகிறது. அப்படின்னும் பொழுது அதை வேற என்ன மாதிரியான பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ண முடியுங்கிறத நாங்கள் பார்க்க அதுக்கான சாத்தியக்கூறுகளை வி வில் ஸ்டடிங்கிறத தான் வந்து மேடம் கீர்த்தனா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதற்கு அவ்வளோதான் பதில். அந்த இடத்துல அங்கே வந்து இதில் என்ன பிளான் கொண்டு வர போகிறீங்க, அந்த ப்ரொப்போசலோட பிரிண்ட் எங்களுக்கு கொடுங்க, அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்க போகுது அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. இப்போ முதல்ல ஏன் இதை ஸ்கிராப் டவுன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இப்போ தங்கம் தென்னரசு அவர்கள் பேசிட்டாரு, சரி டிஆர்பி ராஜா அவர்கள் பேசிட்டாரு அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா 2018 திமுகவுடைய நிலைப்பாடு பரந்தூர்ல என்ன? பரந்தூர் விமான நிலையம் கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு 2018. இப்போ 2022 என்ன மாறிடுச்சு? ஆட்சி மாறிடுச்சு, அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணுமே அங்க மாறல. வேற என்ன பொய்யெல்லாம் நேற்று பிரஸ் மீட்ல பேசும்பொழுது சொன்னாங்க, 90% நிலையங்களை கையகப்படுத்திட்டோம். அது அரசோட நிலங்களையும் சேர்த்துன்னு சொல்லி சேர்த்தே கூட 90 வரலையே ஜி, சேர்த்தே கூட 90 வரல. ஏறத்தாழ 58% தான் இந்த அரசாங்க நிலங்கள், ஏரி குளங்கள், நீர்நிலைகள் எல்லாம் சேர்த்தே 60% நிலங்கள் தான் இருக்கு. இப்ப எப்படி 90% நிலங்களை கையகப்படுத்தணும்னு சொன்னீங்க? அப்ப நீங்க வந்து ஒரு வேணும்னே ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக நீங்க அங்க வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கொடுக்குறீங்க. இப்போ நிஜமாலே பரந்தூர் தேவையா அப்படின்ற பொழுது ரெண்டாவது நரேட்டிவ் டிஎம்கே இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் என்ன செட் பண்றாங்கன்னா, சென்னையோட வளர்ச்சி முழுமையா தடைப்பட்டுருச்சு, சென்னை ஏர்போர்ட்டை வந்து இனிமே டெவலப்பே பண்ண முடியாது, அதுக்கு ஸ்கோப்பே கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ சென்னை ஏர்போர்ட்டோட கெப்பாசிட்டியாவது யாராவது விளக்கி சொல்லணும்ல. இது வரைக்கும் யாருமே டிஎம்கே சைட்ல இருந்து சொல்லவே இல்லையே. சென்னை ஏர்போர்ட்டோட பேசஞ்சர் கெப்பாசிட்டி எவ்வளவு மேடம்? 35 மில்லியன் ஒரு வருஷத்துக்கு பேசஞ்சர் கெப்பாசிட்டி சென்னை இப்போ இருக்கிறது வரைக்கும், டெர்மினல் 4 வரைக்கும், 5 நான் கொண்டே வரல கணக்குல. இப்போ யூசேஜ் எவ்வளவு தெரியுமா? ஆனுவலா 22 மில்லியன் தான். உங்களுக்கு இன்னும் 50% யூசேஜே அதில் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ இதை பதில் சொன்னோம்னா அடுத்த கேள்வி எங்கே வராங்கன்னா, அப்போ கார்கோக்கு இடமே இருக்காது. கார்கோக்கு வந்து சென்னை வந்து ரொம்ப நல்ல பயன்பாட்டில் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ சென்னையுடைய ஏர்போர்ட்டுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய கார்கோ கெப்பாசிட்டியிலேருந்து 35 to 40% தான் யூசேஜில் இருக்குது.
1.1 மில்லியன் டன்ஸ் யூஸ் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் 35,000 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, 3.5 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் பொழுது ஸ்கோப் ஆஃப் எக்ஸ்பான்ஷனே இல்லாமல் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், டெர்மினல் 5ஓ இல்லை ஆப்போசிட் சைடுக்கு கார்கோவையோ கொண்டு போகணுங்கிற அவசியமே இல்லாமல் அடுத்த 10 வருஷத்துக்கு சென்னை ஏர்போர்ட் வில் ஃபங்க்ஷன் பெட்டர். ஏன்னா அதோட ஃபுல் கெப்பாசிட்டியை நம்ம இன்னும் ரீச்சே பண்ணலை. இதில் வந்து ஒரு 70% பேசஞ்சர்ஸில் ரீச் பண்ணியிருக்கிறோம். கார்கோவில் 50% கூட நம்ம இன்னும் ரீச் பண்ணலை ஃபுல் கெப்பாசிட்டியில். ஸோ ப்ளஸ் எக்ஸ்பேன்ஷன் இன்னொரு 20 மில்லியன் டெர்மினல் 5க்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் கார்கோவையும் இன்னும் சைடு மாற்றுறாங்க, ரோடு அந்த பக்கம் கொண்டு வராங்க. ஜிஎஸ்டி ரோடை யூஸ் பண்ணாமல் கார்கோக்கு வந்து பேக் சைடு எடுத்துகிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணும்பொழுது இதோட கெப்பாசிட்டி இன்னும் கூட தான் போகுது. அப்படின்னு பார்த்தா குறைஞ்சது ஒரு 15-20 வருஷத்துக்கு வந்து சென்னை ஏர்போர்ட் கேன் ஃபங்க்ஷன் பெட்டர். இப்போ அடுத்த கேள்வி எங்கே கொண்டு வராங்கன்னா, இப்போ பரந்தூர் வர்றதுனால வரக்கூடிய ப்ளஸ்ஸும் அது வர்றதுனால அங்கே வரக்கூடிய ஏர்போர்ட்னால வரக்கூடிய மைனஸும் வே பண்ணி பார்க்கணும். இப்போ செம்பரம்பாக்கம் லேக்கோடைய ஃப்ளட்டு நடந்தது இல்லையா 2015. இப்போ அந்த 2015 கிட்டத்தட்ட 50,000 MSME வந்து சென்னையில் பாதிக்கப்பட்டது அந்த ஒரு ஃப்ளட்டு மூலமாக. இப்போ இந்த பரந்தூர் ரீஜனே செம்பரம்பாக்கம் ஏரியோட அவுட்ஃப்ளோவை தாங்கி பிடித்துக்கக்கூடிய ஒரு ரீஜன் தான் அந்த மொத்த இடமுமே. கிட்டத்தட்ட 28% நீர்நிலைகள், இந்த ஏர்போர்ட் வர வேண்டிய இடத்துல 28% நீர்நிலைகள், அதாவது 580 ஹெக்டேர்ஸ் வந்து நீர்நிலைகள். இந்த நீர்நிலைகள்லாம் செம்பரம்பாக்கத்துடைய அவுட்ஃப்ளோவை தாங்கக்கூடியது. இப்போ செம்பரம்பாக்கம் ஓவர்ஃப்ளோ ஆச்சு, இங்கே ஏர்போர்ட் வந்துருச்சு, எல்லாமே மூடப்பட்டுருச்சுன்னா அந்த ஃப்ளட்டு வருஷம் சென்னைக்கு வரும். அதனால எவ்வளோ பெரிய பாதிப்புகள் வரப்போகுதுங்கிறதையும் பார்க்கணும். இன்னொரு பொலிட்டிக்கலான ஒரு பொய் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா கிளியரன்ஸும் வாங்கிட்டோம், என்விரான்மெண்டல் கிளியரன்ஸுக்கு அப்ளையே பண்ணலை. இதுவரைக்கும் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்க்கு அப்ளையே பண்ணலை. அப்புறம் என்ன கிளியரன்ஸ் வாங்கினீங்க? ஏஐ வந்து அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது, இது பிபிபி மாடலில் வரப்போகுது. க்ரீன்ஃபீல்டுன்னா பசுமைன்னு இருக்காங்க, அது வந்து ஆக்சுவலாக பிபிபி மாடலில் வருது. ஒரு ப்ரைவேட்டுக்கு தான் நீங்கள் அந்த 29,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண சொல்லி ப்ரைவேட்டுக்கு தான் கொடுக்க போகிறீங்க. இப்போ ப்ரைவேட்டு இது வந்து ஒரு 50 கிலோமீட்டரில் இன்னொரு பழைய ஏர்போர்ட் இருக்குன்னா இந்த பழைய ஏர்போர்ட்டை எந்த அளவுக்கு செயல்பட விடுவாங்க? இப்போ அவ்வளோ கோடி போட்டுட்டு எல்லா பேசஞ்சரையும் எல்லா கார்கோவையும் அங்கே கொண்டு போகணுன்னு தானே அவங்க ட்ரை பண்ண போகிறாங்க. இல்லை பழையதும் ஃபுல் கெப்பாசிட்டியில் ஃபங்க்ஷன் ஆகட்டுங்கிற நிலைப்பாடு அங்கே இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் சொற்பம் தானே. ஸோ இவ்வளோ ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இதில் இருக்குது. ப்ளஸ் இருக்கிறத விட மைனஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது பரந்தூரை பொறுத்த வரைக்கும். ஆனால் முதலமைச்சர் பேசும்போதே இதற்கான மாற்று இடங்களை நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ணி தேர்வு செய்வோம்னு சொல்கிறாரு. கரெக்ட். அப்போ மீனம்பாக்கம் இல்லாமல் இன்னொரு இடத்த தேர்வு செய்ய போகிறாங்கன்றதுன்னு அதுக்கு அர்த்தம். ஆமாம். இப்போ அது எந்த இடத்துக்கு தேட போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இப்போ 2013 ஃபஸ்ட்டு ஸ்ரீபெரும்புத்தூரில் ஏர்போர்ட் கொண்டு வர்றதுக்கான பேச்சுவார்த்தைக்கு 2009 2013 அதை ஸ்கிராப் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பரந்தூரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பக்கம் போனோம். இதுக்கு மீன்வைல் கும்மிடிப்பூண்டியில் ஒரு ஏர்போர்ட் கொண்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க 2017-18. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு போனாங்க. இப்போ தேவை ஒன்று இருக்கும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கிளாரிஃபை பண்ணிட்டோம்னா இதுக்கு கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். 10 வருஷம் ஆகும் ஒரு ஏர்போர்ட்டை வந்து எடுத்து டெவலப் பண்ணி பில்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 10 வருஷம் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் பெங்களூர் எடுத்துக்கோங்க, 4 வருஷத்தில் ஏர்போர்ட்டுக்கான லேண்ட் அக்யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு வந்துடுச்சு, 4 இயர்ஸ். ஹைதராபாத் எடுத்துக்கோங்க, லேண்ட் அக்யூசேஷனுக்கு 3.5 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க, பில்டிங்க்கு 3 வருஷம் தான் எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளோதான் வந்து தேவைப்படக்கூடிய காலகட்டம். இவங்க சொல்றது நாங்கள் 98 அப்ளை பண்ணோம், இன்னமும் 98 பரந்தூருக்காக இவங்க பறந்துபட்டு பாடுபட்டு இப்போ வரைக்கும் பரந்தூர் வந்து கைக்கு வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்க ட்ரை பண்ணுறாங்க இல்லையா. இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவை, சென்னை மக்கள் இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, இந்த பாதிப்பு கம்பேர் பண்ணும்பொழுது பாசிட்டிவ் சைடு கம்மியாக ஜாஸ்தியாக இவ்வளோதான் பார்க்கணும். இதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஒரு பரந்துபட்ட தமிழ்நாடுடைய வளர்ச்சியை நோக்கி நம்ம போகிறோம். இப்போ சென்னைக்கு அடுத்து மிகப்பெரிய சிட்டி எது தமிழ்நாட்டில்? கோயம்புத்தூர். இண்டஸ்ட்ரியலி டெவலப்டு, எக்கனாமிக்கலி டெவலப்டுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்குது. இப்போ கோயம்புத்தூரில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ தெரியுமா ஜி? 3 மில்லியன். இது 35 மில்லியன், அது 3 மில்லியன். 3 மில்லியனுக்கு எவ்வளோ பேர் யூசேஜ் பண்ணுறாங்க? இங்கே 22 மில்லியன் தான் யூசேஜ் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் 3.5 மில்லியன் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க.
அவங்களுடைய கார்கோ கெப்பாசிட்டி 150,000 tons per year, 135,000 tons ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோ கம்ப்ளீட் நெருக்கடியில் போய்கிட்டு இருக்கிறது கோயம்புத்தூர் ஏர்போர்ட். இப்போ கோயம்புத்தூரோட எக்ஸ்பான்ஷனே 4 வருஷத்துக்கு மேலே இன்னும் பண்ணி முடிக்காம வச்சுட்டு இருக்காங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க இன்னும் அது வந்து பயன்பாட்டுக்கு வரல. இதே மாதிரி திருச்சி எடுத்துக்கோங்க, தூத்துக்குடி எடுத்துக்கோங்க. இத்தனை ஏர்போர்ட் இருக்கு நம்ம கிட்ட. இந்த ஏர்போர்ட் எல்லாமே நம்ம டெவலப் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அதை தாண்டி சென்னைக்கு மிக அருகில்னு பார்த்தீங்கன்னா வேலூர்ல ஒரு ஏர்போர்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கான லேண்ட் ப்ரொக்யூர் பண்ணிட்டு அந்த இன்னும் ஏர்போர்ட் ரோடுன்னு தான் அங்க இருக்கு வேலூர்ல போகும்பொழுது. ஸோ அந்த ஏர்போர்ட்டை எந்த அளவுக்கு ஃபங்க்ஷனிங்க்கு கொண்டு வர போறீங்க? ஏன்னா உங்களால ஹொசூர்ல ஏர்போர்ட் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் பெங்களூர் ஏர்போர்ட் 100 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருக்கிறதுனால கொண்டு வர முடியாதுன்ட்டாங்க. இப்போ வேலூர் ஏர்போர்ட் கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகளை பார்க்கணும். ஏன்னா ஃப்ளைட்ல என்ன கார்கோ போகும்? உங்களுக்கு வந்து இங்கேருந்து கொண்டு போகப்படக்கூடிய ஸ்டீலோ இல்லை பெரிய பெரிய மெட்டீரியல்ஸோ மெஷினரிஸோ போக போகிறது ரொம்ப கம்மி தான். முக்கியமாக என்ன போகும்னா பெரிஷபிள் குட்ஸ் தான் போகும். ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு, ஃபுட் ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் தான் போகும். இந்த ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகமாக எங்கேருந்து வர்றது? இந்த ஹொசூர் ரீஜன்லேருந்து, கிருஷ்ணகிரி, தருமபுரி, இங்கேருந்து தான் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது, ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இப்போ இதெல்லாம் பெங்களூரை நோக்கி போகிறது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அப்போ இவங்களெல்லாம் சென்னைக்கு டைவர்ட் பண்ணுறதுக்கு என்ன சாத்தியக்கூறுங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிறது நம்ம 100 கெப்பாசிட்டியை நம்ம இன்னும் ரீச் பண்ணல. அதை நோக்கி நம்ம கொண்டு போகணும். இப்போ கடந்த சில ஆண்டுகளில் 2-3 ஆண்டுகளில் வந்து திடீர்னு சென்னை கார்கோவுடைய இது வந்து ஜாஸ்தியாச்சு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் பிகாஸ் ஆஃப் சாம்சங் அண்ட் ஃபாக்ஸ்கான் இங்கே வந்ததுனால. இப்போ இவங்க 2 பேர் இப்போ இருக்கிறாங்க. அவங்களுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில் அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப இதை மாதிரி கம்பெனிகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரியான கம்பெனி இங்கேருந்து எலக்ட்ரானிக் குட்ஸை ஏர் வழியாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே பெரிய சென்னை ஹார்பர் இருக்குது, அது மூலமாக எக்ஸ்போர்ட் ஆகிறது தான் அதிகம். ஸோ இதுக்கான பாசிபிலிட்டிஸு, இதுக்கான ஸ்கோப்பே இன்னும் நிறைய இருக்குது. இப்போ டிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வளர்ச்சி இருக்காது, இங்கே புது கம்பெனி எதுவும் வராது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை அந்த கம்பெனிகளுக்கு கொடுக்கறதா என்னுடைய அச்சம். ஓகே, சரி, உங்களுடைய பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக நீங்கள் வந்து இந்த கம்பெனிங்கெல்லாம் இங்கே வராதிங்கன்னு சொல்கிறாங்கங்கிறது தான் என்னுடைய புரிதலாக இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு சே நோ, இது தப்பு, நீங்கள் பண்ணுறது இங்கே இருக்குது. ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னொரு இடம் தேடுவோம், இன்னொரு இடம் கிடைக்காம போயிருப்போது. இப்போ கும்மிடிப்பூண்டிக்கு கொண்டு போகிறது ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ மோர் வயபிள் ஆப்ஷன். ஏன்னா அந்த பக்கம் ஆஃப் சென்னையுடைய அந்த கார்னர் வந்து பெரிய வளர்ச்சி அடையல. ஒன்று. ரெண்டாவது, ஸ்ரீ சிட்டியில் ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து ஆந்திரா வந்து ரொம்ப வருஷமாக பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நேற்று கூட ஐ திங்க் லோகேஷ் நர்ரா வந்து அது இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லைங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தார். பட் ஸ்டில் ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் கும்மிடிப்பூண்டிங்கிறது ஸ்ரீ சிட்டிக்கு ரொம்ப பக்கம். ஸ்ரீ சிட்டியிலேருந்து நிறைய பொருட்கள் நம்ம கும்மிடிப்பூண்டி சிப்காட்டை விட பல மடங்கு பெரிய தொழிற்பூங்கா ஸ்ரீ சிட்டியில் இருக்குது. ஸோ அங்கே ஒரு ஏர்போர்ட் கொண்டு வர்றதன் மூலமாக அவங்களுடைய இன்ஃப்ளோவையும் நம்ம எடுத்துக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஐ ஹோப் திஸ் கவர்மெண்ட் வில் ஃபைண்ட் அ பெட்டர் பிளேஸ் ஃபார் அ பர்ஃபெக்ட் ஏர்போர்ட். ஆனாலும் டிவிகே கவர்மெண்ட் மேலே வந்து வளர்ச்சிக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முத்திரை தானே வருது. இப்போ நீங்கள் வந்து விவசாய நிலங்கள், விவசாயிகளுடைய நலன் சார்ந்து முடிவெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் பெருமளவுக்கு வைக்கிற குற்றச்சாட்டே வந்து தமிழ்நாட்டை பின்னோக்கி அழைத்து செல்ல போகுது டிவிகே. அது அந்த குற்றச்சாட்டே வந்து இவங்க பெயிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கங்கிறது தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து விவசாயிகளுக்காக, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக அப்படின்னா அது ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி தான். இன்னொரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி, எனக்கு வருஷம் சென்னை ஃப்ளட் ஆக வேண்டாம். வருஷம் சென்னை ஃப்ளட், நான் ஒரு ஃப்ளட்டுக்கே சொன்னேன் 50,000 MSME கம்பெனிஸ் பாதிக்கப்படும். ஒரு வருஷமும் 50,000 கம்பெனி பாதிக்கப்பட்டால் என்ன ஆகுறது? ஒவ்வொரு வருஷமும் சென்னை ஃப்ளட் ஆனால் என்ன பண்ண முடியும்? ஸோ இதை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க? இதுக்கு எதாவது ஆல்டர்னேட்டிவ் வச்சுருக்கீங்களா? அண்ட் நீங்கள் எல்லா பர்மிஷனும் வாங்கிட்டதா சொன்னது எந்த மாத்திரத்தில் உண்மை? நாளைக்கு உங்களுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? இது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கிடைக்காதுங்க. ஏன்னா இப்போ சென்னை வந்து கோஸ்டல் ரீஜனு. சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இருக்கிற கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 நதி நீர் வந்து கடலில் கடக்கக்கூடிய இடம். கூவம் ஆகட்டும், அடையார் ஆகட்டும், கொசஸ்தலையார் ஆகட்டும். அதுக்கு அப்படியே அவுட்டர் போனீங்கன்னா பாலாறு, கிருஷ்ணான்னு பல நதிகள் வந்து கடலில் போய் சேரக்கூடிய கோஸ்டல் ரீஜன் தான் நம்ம இருக்கிறது. இப்போ பரந்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பாலாறு ஃப்ளோ ஆகக்கூடிய ரீஜன். அங்கேருந்து தான்
போய் பாலாறு போய் கடலில் சேரணும். ஸோ இந்த ரீஜனெல்லாம் நீங்கள் அவுட்ஸ்கர்ட் பண்ணும்பொழுது, இதெல்லாம் வந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணும்பொழுது, வாட்டர் பாடிஸ்க்கான ரீஜன்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணும்போது பாதிக்கப்பட போகிறது சென்னை தான். நாளைக்கு சென்னை சிட்டி ஃப்ளட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான ஏர்போர்ட் பலன்னு இருந்தோம் பிரயோஜனம் இருக்காது தானே. ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ பெட்டர் பிளேஸ். திஸ் இஸ் நாட் த பெட்டர் பிளேஸ், திஸ் இஸ் நாட் த ரைட் பிளேஸுங்கிறது டிவிகே கவர்மெண்ட்டுடைய நிலைப்பாடு. அதனால தான் முதல்வர் அவர்கள் சொல்லும் பொழுது இன்னொரு விமான நிலையம் தேவை, அதுக்கான இடத்த நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கான வேலைகளும் இந்த இடத்துல நீங்கள் சொன்ன வாதம் வந்து தாவேக்காவிலேயே புறக்கணிக்கப்படுற மாதிரி தானே இருக்குது. இப்போ சென்னையிலேயே எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டிலேயே நம்ம வந்து இன்னும் பல ஆண்டுகள் ரன் பண்ண முடியும், இன்னொரு விமான நிலையத்துக்கான தேவையே நமக்கு வரலை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் தாவேக்காவே இன்னொரு விமான நிலையம் அப்படின்ற இடத்துக்கு போகிறாங்க? இமீடியட் நீட் இல்லைன்னு தான் நான் சொன்னேன். சென்னை ஏர்போர்ட்டுக்கான இமீடியட் நீட் இல்லை. இப்போ பரந்தூர் வந்து இந்த வருஷமே வேலைய ஆரம்பிச்சு 3 வருஷத்தில் கொண்டு வர வேண்டிய நீட் இல்லை. அண்ட் ரெண்டாவது, இந்த பரந்தூர் விமான நிலையம் கேன்சல் ஆனதுனால சென்னையோட மொத்த வளர்ச்சி, தமிழ்நாடுடைய மொத்த வளர்ச்சியுமே தடைப்படும் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் வந்து இதுக்குள்ளே செட் ஆகாதுங்கிற. ஏன்னா இருக்கிற கெப்பாசிட்டியே போதுமான அளவுக்கு இருக்குது. ரெண்டாவது அதுக்கு அடுத்தது, ஏன்னா இப்போ நம்மளுடைய ஏர் கெப்பாசிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷம் 10லேருந்து 11% அதிகரிச்சுட்டே போகுது. அப்படியே போனாலும் இன்க்ளூடிங் தி எக்ஸ்பான்ஷன் நமக்கு அடுத்து ஒரு 15 இயர்ஸ்க்கு ப்ராப்ளம் இல்லை. 15 இயர்ஸ் இஸ் நாட் அ குட் டைம் டு ஃபைண்ட் அ நியூ பிளேஸ், டு பில்ட் அ நியூ ஏர்போர்ட். போதும் தானே, அதுக்குள்ளே அவங்க பண்ணிடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம். சார், இது வந்து முழுக்க திமுக வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் டோட்டலாக வந்து இதோடைய அவுட்புட் வந்து போயிட்டுருக்கு. எந்த வகையிலுமே இப்போது இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்பில் இருந்தும் இதுக்கான ஒரு அழுத்தம் அப்படின்றது இருந்துட்டு இருந்திருக்கு கடந்த கால ஆட்சியில். ஆனால் இப்போ தீர்மானங்கள் வந்து போடப்பட்டிருந்தாலும், பரந்தூராக இருக்கட்டும், இப்போ நீட்டாக இருக்கட்டும், FCRAவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல தீர்மானங்கள் வந்து இருந்திருக்கு. ஆனால் எதுலேயுமே வந்து தீர்மானத்தில் பாஜகன்ற பெயரே இல்லை அப்படின்ற அந்த ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்களே. இப்போ நீங்கள் பரந்தூர் ஏர்போர்ட்டை பற்றி பேசுனீங்கன்னா அது வந்து டோட்டலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படி போயிடும். இங்கே FCRA அப்புறம் இன்னொன்று என்ன பேசுனீங்க, நீட்டு பேசுனீங்க, இது எல்லாமே தனித்தனி விஷயம். இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி பேசுறது சரி வராது. இப்போ நீங்கள் பரந்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 98ல் மத்திய அரசாங்கம் வந்து நீங்கள் இன்னொரு ஏர்போர்ட் கட்டுங்கன்னு சொல்லலை. இன்னொரு ஏர்போர்ட் எங்களுக்கு வேணும்னு யார் கேட்டது? தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஓகே ஃபீசிபிலிட்டி ஸ்டடீஸ் பண்ணுங்க, நாங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய விஷயம். இதில் மத்திய அரசாங்கம் வந்து உங்களை எங்கேயுமே நிர்பந்திக்கவோ கட்டாயப்படுத்தவோ கிடையாது. நீங்கள் வந்து இன்னொரு ஏர்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த தேவை அவங்களுக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இட் இஸ் ஃப்ரம் ஆர் சைடு, நம்மளுடைய தேவைக்காக நம்ம கேட்குறோம். இந்த இடத்துல திமுக இது மாதிரி தவறு இழைத்திருக்கு பரந்தூரில் அப்படின்னு இது வரைக்கும் டிவிகேக்காரங்க யாரும் பிளேம் பண்ணதாகவும் எனக்கு தெரியல. இந்த இடம் திமுக மேல அப்படி ஒரு வேற மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கப்படுது இல்லை, ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அங்கே வந்து உண்மை தானே, அதுல வந்து எந்த பொய்யும் இல்லை இல்லையா. ஒரு இடம் டெவலப் ஆக போகுது, ஒரு இடத்துல ஒரு புது ப்ராஜெக்ட் வரப்போகுதுன்னா அதில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முன்னாடியே தெரிஞ்சு அந்த இடத்த சுற்றி அவங்க வாங்கி வைக்கிறது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பல வருஷமாக இவங்களை வந்து ட்ராக் பண்ணுறோம், இவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அது வந்து பல வருஷமாக நடக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு இவங்க வந்து இதுக்கு ரொம்ப டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான காரணம் அதுவாக இருக்கலாம். நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டோமேடா, இதை சுற்றி வச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ தட் இஸ் another சைட் ஆஃப் த ஸ்டோரி. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவை என்ன, மக்களுக்கு எதை கொண்டு போய் சேர்க்கணும், இதில் திமுக வந்து எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த 2-3 நாட்கள் என்னன்னா, எதுக்கு எடுத்தாலும் எங்களை எதிர்கேள்வி கேட்குறாங்க. 60 வருஷம் நீங்கள் தான் சார் இருந்தீங்க, 60 வருஷத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய துரோகங்கள் அத்தனை நீங்கள் நீட்டு பேசுனீங்களா? அதனால சார் மக்கள் அவங்களை வேணான்னு சொல்லி எதிர்கட்சியில் உட்கார வச்சுட்டாங்க. ஒரே நாளில் எல்லாமே மாறிடுமா? கரெக்ட் தான். பட் இத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறாங்க. இத்தனை நாட்கள்ல சட்டமன்றத்துல 4-5 தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு அப்படின்னா எந்த தீர்மானத்திலயுமே வந்து அதுக்கு இப்போ நீட்டா இருக்கட்டும், FCRA நீங்க சொன்ன மாதிரி இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுட்டா கூட மற்ற பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக மத்திய அரசு தரப்புல இருந்தாலும் இந்த இத்தனை வருஷங்கள்ல இந்த கட்சிகள்லாம் எதுவுமே பண்ணல, இல்லை இந்த கட்சிகள்லாம் வந்து ஒரிஜினலா அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை நோக்கி நகரலனாலும் ஏன் அந்த தீர்மானத்துல கூட ஒரு எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. சட்டமன்றத்துல இயற்றப்படக்கூடிய தீர்மானத்துல ஒரு கட்சியை குற்றப்படுத்தியோ இல்ல வாதிட்டோ பேச முடியுமா? இட் இஸ் அ மெசேஜ் ஃப்ரம் கவர்மெண்ட் டு த கவர்மெண்ட்.
அவ்வளவுதானே தீர்மானம். அதுல போய் பாஜக நீங்க வந்து மத சார்பு உங்களுடைய கொள்கைகளை வந்து நீங்க மக்கள் மேல திணிக்கிறீங்கிறத தீர்மானத்துல கொண்டு வர சொன்ன வார்த்தையை நான் இல்ல மத்திய அரசுன்னு சொல்றீங்களா? இப்ப மத்திய அரசுனே சொல்ல வேணாம் இல்லையா? எதுக்கு இப்ப சொல்றோம்? மத்திய அரசு பாஜக வந்து இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு பாஜகன்ற பெயரே வந்து உச்சரிக்கலையே அப்படின்றது. மத்திய அரசாங்கம் வேற, பாஜக வேற. அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கா? பாஜகங்கிறது கட்சி, மத்திய அரசாங்கம்ங்கிறது whoever it is அவங்க அங்கதான் இருப்பாங்க. பாஜக தானே சார் இப்ப மத்திய அரசா ரோல் ப்ளே பண்றாங்க. அவங்க தானே மத்திய அரசா இப்ப வந்து இருக்காங்க. மேடம், கவர்னன்ஸ் வேற, பொலிட்டிக்கல் பார்ட்டி வேற. நீங்க இது ரெண்டுமே இப்ப தமிழக அரசாங்கம் வேற, கட்சி வந்து மத்திய அரசா இருக்கிறாங்களோ அந்த கட்சி தானே வந்து பாலிசிஸ் இப்ப வந்து கொண்டு வராங்க. அவங்க கொண்டு வர பாலிசிஸ்ல தானே பிரச்சனை இருக்குன்றாங்க. சிம்பிளா என்னன்னா இப்ப அங்க ரூலிங்ல இருக்கிறது தவறான புரிதல். ரூலிங்ல இருக்கிறது பிஜேபி, அது பிஜேபி கவர்மெண்ட் தான். எதிர்க்கிறதுல நேரடியா உங்களை தான் நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்றதுல டிவி கேக்கு தயக்கம் இருக்கு. இது இந்த கேள்வி கரெக்ட். இப்ப இவங்க கேட்கறது என்னன்னா, இல்ல நீங்க கேட்டது வந்து தீர்மானங்கள்ங்கிற வார்த்தையை கொண்டு வரீங்க. தீர்மானங்கள் சட்டமன்றத்துல ஏற்றப்படுறது. எத்தனை தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு இல்லையா சார்? எந்த விவாதத்திலயுமே பாஜகன்ற ஒரு பெயரே இல்ல தாவைக்கா தரப்புல இருந்து அப்படின்றதுதான். தீர்மானங்கள் வந்து சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்டு மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட ஒரு விஷயம், ஒரு ரெசல்யூஷன் மாதிரி. அதில் வந்து பாஜக அப்படிங்கிறத சொல்ல வேண்டியதுக்கான தேவையோ இல்லை சொல்ல வேண்டியதுக்கான சாத்தியக்கூறுகளோ கிடையாது. இதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட தீர்மானங்களே எடுங்க, இதுக்கு முன்னாடி திமுக போட்ட நீட்டு தீர்மானத்தையே எடுங்க, அதுலேயும் வந்து பாஜக அரசு அப்படின்னு எழுதியிருக்காது. மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், இந்திய ஒன்றிய அரசாங்கம் தான் எழுதியிருக்கோம். பாஜகவின் இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக கட்சியை நாங்கள் கேள்வி கேட்கிறோம் நீங்க தீர்மானத்துல சொல்ல முடியாது. அது ஸ்டேஜ்ல பேசணும், அது பாலிடிக்ஸ், அது வெளியே. சட்டமன்றம் வந்து கவர்னன்ஸ் வேற, பாலிடிக்ஸ் வேற. இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் தனித்தனியா வைங்க. இப்ப கவர்னன்ஸுக்கு வரீங்க அப்படின்னா, இப்ப மத்திய அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதும் நீங்க சொல்றபடி அதை ஆளக்கூடிய பாஜகவை கேள்வி கேட்கறதும் ஒண்ணுதான். இப்ப எஃப்சிஆரே யாரை எதிர்த்து பேசுறாங்க? திமுகவை எதிர்த்து பேசுறாங்களா? கிடையாது. மத்திய அரசாங்கம் கொண்டு வர ஒரு திட்டத்தை பத்தி, ஒரு சட்டத்தை பத்தி அதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறது இங்க இருந்து வரக்கூடிய ஒரு வலிமையான குரல் தான். நீட்டு எங்களுக்கு வேண்டாம், நாங்க வந்து எங்களுக்கு முழுசா நாங்க நீட்டை வந்து எங்களுக்கு விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்கன்னும் பொழுது அதுவும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து தான். இப்ப நீங்க கேட்கக்கூடிய மொழி நடையில, நீங்க கேட்கக்கூடிய உரைநடையில பேசுறதுக்கு நீங்களே ஆட்சியில இருந்துட்டு இல்ல தீயசக்தி அந்த மாதிரி விஷயங்களும் மேடையில பேச வேண்டியதுதான். அத சட்டமன்றத்துல பேசுறாங்க இல்லையா? தீர்மானம் போட்டாங்களா? இல்ல நான் கேக்குறது வந்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் பொழுது அதையொட்டி வரக்கூடிய விவாதங்கள்ல எந்த இடத்துலயுமே மத்திய அரசாங்கத்தை வந்து சொல்லும் பொழுது பாஜக அரசு அப்படின்ற மாதிரி சொல்லல அப்படின்றதுதான். நான் தீர்மானமே பாஜக அரசு சொல்லல, மென்மையான போக்கு இருக்கு. திமுகவை எதிர்க்கும் போது நம்ம வந்து ரொம்ப இரும்புக்கரம் கொண்டு எதிர்க்கிறோம். பட் பிஜேபின்னு வரும்போது கொஞ்சம் அங்க தேவையில்லைன்ற, இங்க அவங்களுக்கு வேலை இல்லைங்கிறோம், அவ்வளவுதான். இங்கேக்கு அவங்களுக்கு எந்த வித வேலையும் இல்லை. அவங்களுடைய குரல் சட்டமன்றத்தில் எந்த அளவுக்கு ஒலிக்குது, அவ்வளவுதான். சரி, தூர்ந்து போன சக்தின்னு வெளியே பேசுறாங்க, சட்டமன்றத்தில் பேசுறாங்களா? அதுக்கான தேவை இல்லை இல்லையா? அதிமுக அங்கதான் இருக்கிறாங்க, நீங்க தூர்ந்து போன சக்தின்னு பேசுறாங்களா? கிடையாது. அதற்கான தேவை அங்க இல்லை. இப்ப திமுகவை எடுத்துட்டு வரும்பொழுது அவங்க அதே மாதிரி பேசுறாங்க, அதே மாதிரி இவங்களும் பதில் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அது டோட்டலி டிஃப்ரெண்ட் விஷயம். இப்ப சட்டமன்றத்துல பேசுறாங்களேன்னா சட்டமன்றத்துல திமுக இருக்கு, பேசுறாங்க. பாஜக இல்ல, பேசல. பேசுறதுக்கான தேவை எப்போ வரும்? தாவேகா பார்லிமெண்ட்டுக்கு போகும்பொழுது அங்க கண்டிப்பா இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் வரும். அதுக்கு நீங்க வெயிட் பண்ணலாம். அதுக்கான டைம் வரும்பொழுது யூ வில் see that. இல்ல, கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு அறிவிச்சதுல திமுக பாஜக தான் ரெண்டு பேரையுமே நாங்க எதிர்க்கிறோம். இவங்களை கொள்கை அடிப்படையிலையும் அவங்கள அரசியல் அடிப்படையிலையும் எதிர்க்கிறோம்னு சொன்னாங்க. திமுக எதிர்ப்புல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. பட் பாஜக எதிர்ப்புன்னு வரும்போது இங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு முன்னுதாரணம் இருக்கு. ஏற்கனவே திமுக வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணி சக்சீட் பண்ணிருக்காங்க. அந்த அளவுகோல தான் வச்சு பாக்குறாங்க. அந்த அளவுக்கு இங்க இல்லையே. அது வந்து திமுகவினர்களுடைய இயக்கமா இருக்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது, பாஜகவை தமிழகத்துல எதிர்க்க வேண்டியதற்கான தேவை இல்லை. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்க்க வேண்டியதுக்கான தேவை இல்லை. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் வலிமையா இல்லை. பாஜக தமிழ்நாட்டில் வளர்ற கட்சியாவோ இல்லை அடுத்த ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடிய கட்சியாகவும் இல்லை. இதை எங்கே எதிர்க்கணுங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு பார்லிமெண்ட் சொன்னேன். ஸோ பார்லிமெண்ட்ல போகும்பொழுது தாவேகாவுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் பிஜேபி வில் பி டிஃப்ரெண்ட். அங்கே ஒரு 10 பேரோ 6 பேரோ பாஜக பார்லிமெண்ட்ல டிவிகே சார்பாக இப்போ ராஜ்யசபாவில் அடுத்து செஷன்ஸ்ல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு போறாங்கன்னா அப்போ அந்த குரல் வேற மாதிரி ஒலிக்கும்.
அப்போ யூ கேன் see ஆல் தீஸ் திங்ஸ். இப்போதைக்கு ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி மத்திய அரசாங்கத்தோடைய நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து முரண்பட்டு நிற்க போகிறது கிடையாது. ஆனால் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நாங்கள் கேட்போம், கேட்டு பெறுவோம், எதிர்க்கிறதே ஆக்கப்பூர்வமான விதத்தில் எதிர்ப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். FCRAக்கு தீர்மானம் போடுறதாகட்டும், நீட் எதிர்த்து தீர்மானம் போடுறதாகட்டும், இந்த மாதிரியான தீர்மானங்கள் கொண்டு வரது மூலம் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான கரெக்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கான தீர்மானங்களை கொண்டு வர்றதன் மூலமா நம்மளுடைய எதிர்ப்பை we are not with youங்கிறத காட்டுறதை தாண்டி நீங்க பண்றது தவறுங்கிறதையும் நம்ம காட்டுறோம். மத்திய அரசாங்கம் பண்றது தவறுங்கிறதையும் நம்மளுடைய சட்டமன்றத்தின் மூலமா நம்ம காட்டிட்டு தான் இருக்கிறோம். இது ஒரு வெளிப்பாடு தான். பாஜகவை கொள்கை எதிரியா வச்சிருக்கிறோம், எதிர்க்கிறோம். இப்ப சட்டமன்றத்துல கூப்பாடு போவோ கத்தவோ இல்ல அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்டேஜஸ்ல பேசுறதுக்கான தேவையே இங்க இல்லை. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.